ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல்ட் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாளில் என்ன செய்யலாம், நான் ப்ரிப்பேர் பண்ணப்போ என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஸ்டடி பிளான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸ் மஸ்ட்டு திங். அந்த டைமில் ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ், அப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகால் பண்ணுங்கள். நோட்ஸாக எழுதி வச்சதெல்லாம் எடுத்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள். முக்கியமாக அட்வான்ஸ்டு மேக்ஸ் ஃபார்முலாஸ். இப்போலேருந்து நீங்கள் 2 மார்க்ஸ் போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. மார்னிங் 1 அண்ட் ஆஃப்டர்நூன் 1 முடிஞ்ச வரை டெஸ்க்டாப்பில் மார்க் போட்டு பாருங்கள். மார்க் போடாமல் டைரெக்டாக எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷஃபிள் ஆகி தான் இருக்கும். செக்ஷன் வைஸ் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மைண்டை ரொம்பவே என்கேஜிங்காகவும் ஷார்ப்பாகவும் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் பசில் ஆர் சார்ட்டில் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். ஒரு கொஸ்டின் 2வதாகவும் இன்னொரு கொஸ்டின்ஸ் 80வதாகவும் அப்படி கூட கேட்டு வைக்கலாம். அதனால் நீங்கள் பசில் ஆர் சார்ட் பண்ணுறப்ப தெளிவாக ஒரு இண்டிகேஷன் போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. மற்ற கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதில் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சிலர் எப்படி டஃப்பான கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின்ஸ்னு தெரியாமல் ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரிப்பீட்டடாக ஆர்ஆர்பியில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இல்லை பேசிக் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கிறது தப்பு விடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு ஆர் கரண்ட் செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருந்தா அது ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ். அதுவே யூஎனோட ரீசண்ட் பேங்க் ஒரு டைப் வச்சுருந்தாங்க, அந்த பேங்க் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டைப் வச்சுருந்தாங்க, அது எந்த பேங்க் அப்படின்னு கேட்டிருந்தா அது ஒரு மாடரேட்டான கொஸ்டின். அதுவே எவ்வளோ ருபீஸ் 1 year முன்னாடி ஒரு பேங்க் கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது ஒரு டஃப் கொஸ்டின். மேபி அதை படித்தவங்க சிலர் அதை அட்டன் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே யூஎன் வச்சு கேட்டிருக்காங்க, அதை விட்டுறவே கூடாது அப்படின்னு தோணும். ஆஃப்டர் நிறையா மார்க் போட்டப்புறம் ஒரு நிதானமும் டஃப் அண்டு ஈஸி கொஸ்டினும் நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுபோக டெக்ஸ்ட் புக்லேயே எத்தனை % கரெக்ட் அட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அது மூலியமாகவும் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுபோக ஒரு சப்ஜெக்ட் படிக்கவே வேணாம், மற்றதில் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம், மிச்சதை நெக்லெக்ட் பண்ணிக்கலான்னு யோசிக்காதீங்க. அட்லீஸ்ட் கவர் ரிப்பீட்டட் அண்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆல் டாபிக்ஸ் இன்க்ளூடிங் எக்கனாமிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர். மார்க் மூலியமாக நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னெல்லாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட், அடுத்து ஸ்கிப்பிங் வித்தவுட் அட்டம்ப்டிங் டஃப் கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணி அட்டன் பண்ணியிருக்க டவுட்டட் கொஸ்டின்ஸாக வச்சுருக்கிறத எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் வேறு மெத்தட் இல்லைன்னா வேறு ஃபார்முலா போட்டு செக் பண்ணவும் செஞ்சுக்கிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சதை வச்சு CBT 1 கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. CBT 2ல் இன்னும் எஃபோர்ட் போட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரயில் கோல்ட் சேனல்.